வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். தமிழ்நாட்டுல இருக்கிற விவசாயிகள் ஒரு நகைக்கடன் வாங்குறதுல ஒரு விசித்திரமான முடிவு எடுக்கறாங்க. ஆமா. அதாவது அதிக வட்டி, 1 கிராமுக்கு கிடைக்கிற கடன் தொகையும் குறைவு. இப்படி இருந்தும் ஏன் கூட்டுறவு வங்கிகளை நோக்கி போறாங்க? ம். இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு சாதாரண கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள அரசியல், நம்பிக்கை, அப்புறம் ஒரு வங்கி அமைப்போட ஏற்றத்தாழ்வுகள்னு பல விஷயங்கள் இருக்கு. அப்போ வாங்க இத பத்தி விரிவாக அலசலாம். முதல்ல இந்த தேர்தலுக்கும் விவசாயிகள் நகைக்கடன் வாங்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த திடீர் ஆர்வம்? இது ஒரு தொடர்கதை மாதிரி. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த நகைக்கடன், பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிற வாக்குறுதி ஒரு வாடிக்கையான விஷயமா ஆயிடுச்சு. ஓ, அப்ப இது ஒரு எதிர்பார்ப்பு. வெறும் எதிர்பார்ப்பு இல்ல, ஒரு விதமான உறுதியான எதிர்பார்ப்பு. ஏன்னா இதுக்கு முந்தைய தேர்தல்ல திமுக அரசு இதே மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றவும் செஞ்சாங்க. சரி சரி. அப்போ போன முறை நடந்திருக்கு. அதனால இந்த முறையும் நடக்கும்னு மக்கள் நம்புறாங்க. கரெக்டா சொன்னீங்க. அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்குது. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இன்னொரு தகவலும் பரவிட்டு இருக்கு. அது என்ன தகவல்? அதாவது இப்போ நிலுவையில் இருக்கிற நகைக்கடன் எவ்வளவுன்னு ஒரு பட்டியல் எடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு அரசாங்கம் அறிவுறுத்தினதா சொல்றாங்க. ஓ, அப்போ மக்கள் இதை எப்படி எடுத்துக்கறாங்க? இது கடன் தள்ளுபடி செய்ய போறதுக்கான ஒரு முதல் அறிகுறி, ஒரு முதல் படி அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சுதான் அவங்க முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்ல கூட்ட மழை மோதுது. ஆமா, சரியான நேரத்துல லோன் எடுத்துட்டா தேர்தல் அறிவிப்பு வரும்போது நம்ம கடனும் தள்ளுபடி ஆகிடுங்கிற கணக்கு தான் இது. இது ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்போ ஒருத்தர் கூட்டுறவு வங்கியில நகைக்கடன் வாங்க போறாருன்னு வெச்சுக்குவோம். அதோட நடைமுறை எப்படி இருக்கும்? ரொம்ப எளிதானதா? ம். எளிதானதான்னு கேட்டா ஆவணங்கள் அடிப்படையில சில விஷயங்கள் பொதுவானதுதான். என்னென்ன மாதிரி ஆவணங்கள்? நீங்க தமிழ்நாட்டுல வசிக்கிறவரா இருக்கணும். அப்புறம் உங்க தங்க நகை ஒரு 18ல இருந்து 22 கேரட் தரத்துல இருக்கணும். தங்க காசு கட்டிகளை சில வங்கிகள் ஏத்துக்காது. சரி, அடையாளச் சான்றுக்கு ஆதார், ஓட்டர் ஐடி போதுமா? ஆமா, அடையாளத்துக்கு ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மாதிரி ஏதாவது ஒண்ணு. முகவரி சான்றுக்கு ரேஷன் கார்டு இல்லனா கரண்ட் பில் ஸ்டேட்மெண்ட் போதும். ஓகே, அப்புறம் போட்டோஸ்? 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதெல்லாம் பொதுவானது. ஆனா ஒரு விவசாயி விவசாய கடனுக்காக போகும்போது தான் சில சிக்கல்கள் வருது. அங்க என்ன வித்தியாசமா கேக்குறாங்க? நிலத்தோட உரிமை ஆவணங்கள், அதாவது பட்டா, சிட்டா இதெல்லாம் கேட்பாங்க. அது நியாயம்தான். ஆனா சில இடங்கள்ல நடக்கிற சில விஷயங்கள் தான் விவசாயிகளை ரொம்ப அலைக்கழிக்குது. அப்படியா? என்ன மாதிரி விஷயங்கள்? அடங்கல் மாதிரி எல்லா ஆவணங்களும் கொடுத்ததுக்கு அப்புறமும் விவசாயிய அவரோட பயிர் பக்கத்துல நிக்க வச்சும், சில சமயம் மாடுங்க கூட நிக்க வச்சும் போட்டோ எடுத்துட்டு வர சொல்றதா ஒரு புகார் இருக்கு. என்னது? போட்டோவா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில இருக்கும்போது இது எதுக்கு? அதுதான் அவங்களோட கேள்வியும். இது ஒரு தேவையில்லாத அலைச்சல், ஒரு மாதிரி அவமானப்படுத்துற செயல்னு அவங்க ஆதங்கப்படுறாங்க. இது ஒண்ணுனா இன்னொன்னு இருக்குன்னு சொன்னீங்களே, ஆமா, அதுதான் என்ஓசி, அதாவது தடையில்லா சான்றிதழ். அது என்ன பிரச்சனை? நீங்க ஒரு கூட்டுறவு சங்கத்துல கடன் வாங்க போறீங்கன்னா, உங்க நிலம் இருக்கிற கிராமத்துல இருக்கிற சங்கத்துல இருந்து இவருக்கு எங்ககிட்ட எந்த கடனும் பாக்கி இல்லைன்னு ஒரு என்ஓசி வாங்கிட்டு வர சொல்றாங்க. இது கொஞ்சம் அபத்தமா இல்லையா? ஒரே கூட்டுறவு அமைப்புக்குள்ளேயே ஒருத்தர் நம்ப மாட்டாங்களா? அதுதான் விவசாயிகளோட முக்கியமான கோரிக்கை. இந்த என்ஓசி முறையை நீக்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. கேக்கும்போதே தலை சுத்துது. இவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் இருந்தும் விவசாயிகள் ஏன் அங்க போறாங்க? நேரா ஒரு வணிக வங்கிக்கு, அதாவது கமர்ஷியல் பேங்க்குக்கு போலாமே. இங்கதான் அந்த புதிரோட மையப்புள்ளி வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இங்கதான் விஷயமே இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கூட்டுறவு கடன் சங்கத்தோட முன்னாள் செயலாளர் தங்கவேலு ஒரு ஒப்பீடு கொடுத்திருக்கார். அது இந்த நிலைமையை நமக்கு தெளிவா காட்டுது. சொல்லுங்க, என்ன அந்த ஒப்பீடு? முதல்ல, கடன் தொகை 1 கிராம் தங்கத்துக்கு ஒரு கமர்ஷியல் பேங்க்ல, அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல கிட்டத்தட்ட 8100 ரூபாய் வரைக்கும் கடன் கிடைக்குது. 1 கிராமுக்கு 8100 ரூபா. அப்போ ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட 64,800 ரூபாய் வருது. சரி. ஆனா இதே 1 கிராம் தங்கத்துக்கு கூட்டுறவு வங்கிகள்ல எவ்வளவு தராங்க தெரியுமா? எவ்ளோ? வெறும் 6000 ரூபாய் தான். என்னது? 6000 ரூபாய் தானா? ஆமா, ஒரு பவுனுக்கு 48,000 ரூபாய் தான் வரும். வித்தியாசம் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய். ஒரு நிமிஷம். ஒரு பவுனுக்கு 16,000 ரூபாய் கம்மியா தராங்களா? இது என்ன கணக்கு? சரி, வட்டியாவது குறைவா இருக்குமா? அதுதான் இல்ல. அங்கதான் அடுத்த அதிர்ச்சி. கமர்ஷியல் பேங்குகள்ல வட்டி வெறும் 7%. 7%.
சரி. ஆனா கூட்டுறவு வங்கிகள்ல வட்டி எவ்வளவு தெரியுமா? 11%. 11%? நம்பவே முடியலையே. ஒரு பக்கம் தர்ற பணமும் கம்மி, இன்னொரு பக்கம் வாங்குற வட்டியும் அதிகம். ஆமா, இதுக்கு மேல இன்னொரு முக்கியமான வித்தியாசமும் இருக்கு. அது என்ன? ஜாமீன் இல்லாத கடன். கமர்ஷியல் பேங்க்குகள்ல விவசாயிகளுக்கு அவங்க நிலப்பத்திரங்களை மட்டும் வச்சு எந்த ஜாமீனும் இல்லாம 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க. ஓ, இது அவசர தேவைக்கு ரொம்ப உதவியா இருக்குமே. நிச்சயமா. ஆனா கூட்டுறவு வங்கிகள்ல இந்த வசதியே கிடையாது. அப்போ எல்லா விதத்திலயும் கமர்ஷியல் பேங்க் தான் சிறப்பா தெரியுது. குறைஞ்ச வட்டி, அதிக கடன் தொகை, ஜாமீன் இல்லாத லோன் வசதி. இவ்ளோ இருந்தும் விவசாயிகள் கூட்டுறவு வங்கியை நோக்கி போறாங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த கடன் தள்ளுபடிங்கிற ஒற்றை நம்பிக்கை. அது எவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கணும். மிகச் சரியா சொன்னீங்க. இது ஒரு விதமான கணக்கு. இப்போதைக்கு அதிக வட்டி கட்டினாலும் பரவாயில்ல, கடைசியில மொத்த கடனும் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா அதுதானே நமக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. தள்ளுபடிங்கிற ஒரு தற்காலிக நிவாரணம் ஒரு மோசமான சிஸ்டத்தை விவசாயிகள் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்குது. இது ஒரு நச்சு சுழற்சி மாதிரி இல்லையா? ஆமா, இந்த தள்ளுபடி ஆகுங்கிற நம்பிக்கை கூட்டுறவு வங்கிகளை போட்டி போட்டு அவங்க சேவையை மேம்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாம பண்ணிடுது. எப்படி இருந்தாலும் மக்கள் நம்மகிட்ட தான் வருவாங்கங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். அதேதான், இதுதான் அந்த அமைப்போட வளர்ச்சியை பாதிக்குது. விவசாயிகள் ஒரு குறுகிய கால லாபத்துக்காக ஒரு நீண்ட கால சீர்திருத்தத்துக்கான வாய்ப்பை இழக்கிறாங்க. சரி, அப்போ இந்த நிலைமைய மாத்தணும்னா விவசாயிகள் தரப்புல இருந்து என்ன மாதிரி கோரிக்கைகள் வருது? அவங்களோட கோரிக்கைகள் ரொம்ப நேரடியானது, ரொம்ப நியாயமானது. சொல்லுங்க. முதல்ல வணிக வங்கிகளுக்கு இணையா கூட்டுறவு வங்கிகள்லயும் கடன் தொகையை உயர்த்தணும், வட்டியை குறைக்கணும். ஒரு கிராமத்துக்கு ஒரே மாதிரியான ரேட், ஒரே மாதிரியான வட்டி இருந்தா மக்கள் ஏன் அங்க போறாங்க? ஆமா, இது ரொம்ப அடிப்படையான கோரிக்கை. அடுத்து, ரெண்டாவதா அந்த தேவையில்லாத நடைமுறைகளை நீக்கணும். பயிர் கூட நின்னு போட்டோ எடுக்க சொல்றது, தேவையில்லாம என்ஓசி கேட்கறது, இதையெல்லாம் நிறுத்தணும். விவசாயிய நம்பி கடன் கொடுக்கணும். ஆமா. மூணாவதா கமர்ஷியல் பேங்குகள்ல இருக்கிற மாதிரி ஜாமீன் இல்லாத கடன் வசதியை கூட்டுறவு வங்கிகளையும் கொண்டு வரணும். சரி, இந்த கோரிக்கைகள் எல்லாம் அரசாங்கத்தால ஏத்துக்கப்பட்டு நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுக்குவோம். அதனால என்ன பெரிய மாற்றம் வந்துடும்? அதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். முதல்ல கிராமங்கள்ல தலைவிரிச்சு ஆடுற கந்துவட்டி பிரச்சனை குறையும். எப்படி? விவசாயிக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டா அதிக வட்டிக்கு தனியார்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. நேரா கூட்டுறவு வங்கிக்கு போய் நியாயமான வட்டியில கடன் வாங்கிக்க முடியும். ஆமா, அது அவங்கள கடன் சுமையிலிருந்து நிச்சயம் காப்பாற்றும். ரெண்டாவதா கூட்டுறவு வங்கி அமைப்புகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும். அது ஒரு ஆரோக்கியமான போட்டியை கொண்டு வரும். அவங்களும் அவங்க சேவையை மேம்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது அந்த அமைப்புக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. கடைசியா விவசாயிகளோட வருமானம் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வரும். அவங்களால வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி செலுத்த முடியும். அப்போ அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் கடன் தள்ளுபடியை எதிர்பார்த்து காப்பிட்டுக்க வேண்டிய நிலைமை மாறும். ஒரு தற்காலிக நிவாரணத்தை நம்பி இல்லாம அவங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்கு இந்த சீர்திருத்தங்கள் உதவும். மிகச்சரியா சொன்னீங்க. ஒருத்தருக்கு மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறத மாதிரி தான் இதுவும். ஆ, நல்ல ஒப்பீடு. கடன் தள்ளுபடிங்கிறது அப்போதைக்கு பசியை தீர்க்கிற மீன் மாதிரி. ஆனா இந்த சீர்திருத்தங்கள் அவங்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுக்கற மாதிரி ஒரு நிரந்தர தீர்வா அமையும். அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த தகவல்கள் மூலமா தேர்தல் கால நகைக்கடன் விவகாரம்ங்கிறது வெறும் அரசியல் வாக்குறுதி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லைன்னு தெரியுது. ஆமா, அது கூட்டுறவு வங்கி அமைப்புல இருக்கிற ஆழமான பிரச்சனைகளையும் அது சரி செய்ய வேண்டிய அவசரத்தையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆமா. ஒரு பக்கம் விவசாயிகளோட உடனடி தேவை, அவங்களோட எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் ஒரு நிதி அமைப்போட நீண்டகால ஆரோக்கியம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல அரசாங்கம் இருக்கு. இந்த சீர்திருத்தங்களை செய்யாம ஒவ்வொரு தேர்தலுக்கும் தள்ளுபடியை மட்டும் அறிவிச்சிட்டு போறது பிரச்சனையோட ஆணிவேர தொடாம இலைகளை மட்டும் கிள்ளி விடுறது மாதிரிதான். கரெக்ட். இது வெறும் கடன் பிரச்சனை இல்ல, ஒரு அமைப்பு சார்ந்த சீர்திருத்தத்துக்கான அழைப்பு. இறுதியா இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. விவசாயிகளுக்கு உதவுறதுன்னா என்ன? வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க கடனை தள்ளுபடி செஞ்சு அவங்கள ஒரு விதமான சார்பு நிலையிலே வச்சிருக்கிறது நல்லதா? இல்ல, அவங்க கடன் வாங்குற அமைப்புகளை வலுப்படுத்தி வெளிப்படையானதா மாத்தி நியாயமான நிபந்தனைகளை உருவாக்கி அவங்கள துச்சியமா செயல்பட வைக்கிறது நல்லதா? தற்காலிக பரிசா இல்ல நிரந்தர தீர்வா? எது உண்மையான அதிகாரம்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.